சபாநாயகரை உடனே தூக்குங்க, நமக்கே ஆப்பு வைக்கிறாரு அதிருப்தியில் அமைச்சர்கள். தாவேகா உள்வட்டாரத்தில் வெடித்த புதிய சர்ச்சை. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நடவடிக்கைகள் முழுமையாக நேரில் செய்யப்பட்டு வருவதால் அவை நிகழ்வு மிகவும் சுவாரஸ்யமாகவும் காரசார விவாதங்களுடன் நடந்து வருகின்றன. இந்த சூழலில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவையை திறம்பட நடத்தி வருகிறார் என்று ஒரு தரப்பினர் பாராட்டி வந்தாலும், அவரது நடுநிலையான மாற்றம் கண்டிப்பான அணுகுமுறை ஆளுங்கட்சியான தாவேகா உறுப்பினர்களுக்கு சிலரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. பதவியேற்ற முதல் நாளே மிக கவனமாக செயல்பட்டு வரும் சபாநாயகர் ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்கி பேரவையை அமைதியான முறையில் வழிநடத்த முயற்சித்து வருகிறார். தேவைப்படும் நேரங்களில் சில அதிரடி முடிவுகளையும் அவர் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அமைச்சர்களின் உரைகளில் குறுக்கிட்டு கட்டுப்பாடுகளை விதிப்பது, நீண்ட நேர பேச்சை குறைப்பது மற்றும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அவை பதிவிலிருந்து நீக்குவது போன்ற நடவடிக்கைகள் ஆளுங்கட்சியினருக்கு சிறு சங்கட்டத்தை அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் போது முந்தைய திமுக ஆட்சிக்கால நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி தாவேகா அமைச்சர்கள் பேச முயலும் போது சபாநாயகர் அதை தடுத்து சுருக்கமாக பேசுமாறு அறிவுறுத்துகிறார். இதனால் அமைச்சர்களான ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் போன்றவர் அதிருப்தியில் இருப்பதாகவும், எதிர்க்கட்சிகள் முழுமையாக எதிர்கொண்டு விமர்சிக்க முடியவில்லையே என்று வருத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதன் விளைவாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை மாற்ற வேண்டும் என்ற கருத்துக்கள் தாவேகா உட்வட்டாரங்களில் சமூக வலைத்தளங்களிலும் விவாதிக்கப்பட்ட தொடங்கியுள்ளன. அதே வேளையில் அனுபவம் குறைந்த உறுப்பினர்களை கொண்ட அவையை கட்டுப்பாட்டுடன் வழிநடத்த சபாநாயகரின் இந்த கண்டிப்பான அணுகுமுறை மிகவும் அவசியம் என்றும், பேரவை நடுநிலையுடன் நடத்துவது அரசாங்கத்தின் நற்பெயருக்கே உதவும் என்றும் மற்றொரு தரப்பினர் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர். மேலும் இந்த செய்திக்கான உங்கள் கருத்துக்களை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். மேலும் எங்கள் காணொளி